இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புலிக்கால் இலைங்க. இதோடைய பேர் வந்து புலிக்கால் இலை. இது உருவமே புலியோடைய புலி வந்து நடக்கும்போது கால் பதிச்சா அந்த சுவடு பாதச்சுவடு எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் புலிக்கால் மாதிரி இருக்கும். புலியோடைய எப்படி பாதம் எப்படி காலடி பதிச்சா அதே போல் இந்த இலையோடைய வடிவம் இருக்குது. இதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் பதற்றமாக இருப்போம், படபடப்பாக இருப்போம், ஒரு வேலையை பயந்து செய்வோம், அல்லது ஒரு பாதையில் போகக்குள்ள ரொம்ப பதற்றமாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்போ இந்த இலையை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் கையிலையோ அல்லது இல்லை ஒரு பேக்கில் இந்த மாதிரி சட்டைப்பையில் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காரியத்துக்கு அல்லது அந்த பாதையிலையோ நீங்கள் ஒரு யாருக்கிட்டேயோ பதட்டப்படாமல் பேசுகிறதுக்கோ இல்லை பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ, எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இலை வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது இருந்தாவே உங்கள்கிட்ட பதற்றம் இருக்காது. புலிக்கால் இலை. பார்த்தீங்கன்னா புலிக்கால் இலை. இந்த இலையோடைய பேர் வந்து புலிக்கால் இலை. இதுக்கு மகா சக்தி இருக்குது. பயம், பதட்டம் இதையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இது ஒரு பயத்தை அகற்றக்கூடிய மூலிகையாக திகழ்கிறது. அந்த காலத்திலேயே தனியான பாதையில் அல்லது ஒரு இருள் சூழ்ந்த பாதையில் உள்ளே செல்வதற்கு, கடந்து போவதற்கு பயப்படுவார்கள். அப்பொழுது இந்த புலிக்கால் இலையை வைத்து கொண்டு போகும்போது அந்த பயம் தெளியும். தீய சக்திகளும் நம்மை நெருங்காது, அகன்று ஓடிடும். இந்த இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இது அந்த காலத்திலே சித்தர்கள் வந்து கண்டுபிடித்த ஒரு தாந்திரிக முறை. இதற்கு வந்து தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலம், இது நம் அருகில் இருக்கும்போது தனிமையில் இருக்கக்கூடிய பதற்றமும் மனசஞ்சலமும் நமக்கு தோன்றாத வண்ணம் இந்த புலிக்கால் கொடி நமக்கு துணையாக நிற்கும். இதற்கு